லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பையன் ரவிக்கு மீனாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மீனா சண்முகத்தோட நெருங்கின நண்பருடைய பொண்ணு. மீனாவுடைய அப்பா ஒரு விபத்துல இறந்தனால படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தன்னுடைய பையன் ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. லக்ஷ்மி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்ல. மீனாவை எப்பொழுதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கொரியர்காரர் ஒருத்தர் வந்தாரு. ஏமா, கொரியர் வந்திருக்கு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனா வெளியே வந்தா. இந்தாங்கம்மா, இந்த பேப்பர்ல கையெழுத்து ஒண்ணு போட்டுட்டு கொரியரை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா திருன்னு முழிச்சா. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, யாப்பா இவளுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது, இவகிட்ட போய் கையெழுத்து கேக்குற, கொடு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கிட்டு, என் பையன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான், ஆனா எனக்கு படிக்காத ஒரு மக்கு மருமகளா வந்து வாச்சிருக்கு அப்படின்னு கொரியர்காரர் முன்னாடியே அசிங்கப்படுத்தி பேசினாங்க. மீனாக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எதுவுமே எதிர்த்து பேசாம நின்னுட்டு இருந்தா. இப்படியே சில நாட்களும் போச்சு. பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்த ரவி மீனாவை கூப்பிட்டான். இந்த பேக்ல கொஞ்சம் பணம் இருக்கு, இதுல 10,000 ரூபாய் மட்டும் எடுத்து என் பர்ஸ்ல வை, நாளைக்கு பினான்ஸ்ல கட்டணும், ரொம்ப முக்கியமான பணம், மறந்துடாத. மீனா கிட்ட அந்த பேக கொடுத்தான். அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்து ரவியோட பர்ஸ்ல வச்சா. காலையில ரவி வேலைக்கு கிளம்பும் போது மீனா அந்த பர்ஸ கொடுத்தா. பணத்தை கட்டுறதுக்காக பினான்ஸ்க்கு போனா. அங்க, சார் இதுல 10,000 ரூபாய் இருக்கு, அக்கவுண்ட்ல வரவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அங்க இருந்த கேஷியர் அதை எண்ணி பார்த்தாரு. ஏப்பா, 10,000 ரூபான்னு சொன்ன, ஆனா இதுல 9,000 ரூபாய் தாப்பா இருக்கு, நீ ஒரு பேங்க் மேனேஜர், இந்த காசை கூடவா கரெக்டா எண்ணி எடுத்துட்டு வர மாட்ட அப்படின்னு அங்க இருந்தவங்கெல்லாம் ரவிய கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ரவிக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மீனா மேல ரொம்ப கோவமும் வந்துச்சு. கோவத்தோடவே வீட்டுக்கு வந்தான் ரவி. ஏ மீனா, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனாவும் தயங்கியபடி வெளியே வந்தான். ஏங்க, என்ன ஆச்சு? ஏன் வந்ததும் வராதுமா கோவமா இருக்கீங்க? நீ பண்ண வேலைக்கு அப்புறம் என்ன உனக்கு கொஞ்சுவாங்களா என்ன? நேத்து நான் உங்ககிட்ட எவ்வளவு படிப்படியா சொன்ன, முக்கியமான பணம் 10,000 ரூபாய் எடுத்து என்னோட பர்ஸ்ல வெயின்னு சொன்னா இல்லையா? ஆனா அதுல வெறும் 9,000 ரூபாய் மட்டும்தானே இருந்துச்சு. உன்னால எல்லோர் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இல்லைங்க, நான் சரியாதான் எடுத்து வச்சேன். சரியா எடுத்து வச்சேனா மீதி 1000 ரூபாய் என்ன பறந்தா போச்சு? என் கண்ணு முன்னாடி தானே அவங்க எண்ணி பார்த்தாங்க. டேய், நான் அப்பவே உங்க அப்பாட்ட சொன்னேன்டா, இந்த மாதிரி படிக்காதவளையெல்லாம் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு. உங்க அப்பா கேட்டாரா என்ன? யா மீனா, உனக்கு படிக்கத்தான் தெரியாதுன்னு நினைச்சேன், பணத்தை கூடவா எண்ணி பார்க்க தெரியாது? உன்ன மாதிரி சரியான மக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நானும் என் பையனும் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மாவும் பையனும் கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் கேட்ட மீனா அழுதுட்டு நின்னுட்டு இருந்தா. விஷயத்துக்கு அப்புறம் சின்ன தப்பு நடந்தாலும் கூட அம்மாவும் பையனும் மீனா படிக்காதவ, மக்கு, ஒன்னும் தெரியாதவன்னு அப்படின்னு தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத மீனா ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவளோட தோழியான கவிதாவை பார்த்தா. அப்ப கவிதா, எப்படி இருக்க மீனா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு என்னப்பா, பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிருக்க, நீ சந்தோஷமா தானே இருப்ப அப்படின்னு சொல்லும் போது மீனாக்கு அழுகையே வந்துருச்சு. அத பார்த்த கவிதா, என்னடி ஆச்சு, இப்ப எதுக்கு அழுகுற அப்படின்னு கேக்கும்போது, கவிதா, என் கணவர் பேங்க் மேனேஜர் தான், ஆனா நான் படிக்காத ஒரு மக்கு, கையெழுத்து கூட போட தெரியாதவ. என்னால எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அவமானம்தான். அது மட்டும் இல்ல, நான் படிக்காதவ அப்படின்னு தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்போ அத கேட்ட கவிதா, மீனா, படிக்காதது உன் தப்பு இல்ல, உன் குடும்ப சூழ்நிலை, அதனால நீ படிக்க முடியாம போச்சு. ஆனா படிக்கிறதுக்கு வயசு இல்ல அப்படின்னு சொல்லி சில புத்தகங்களை மீனாவை படிக்க சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா மீனாவை திட்டுறது மட்டும் இல்லாம வீட்டு வேலையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப அதிகமாகவும் போச்சு. மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல சில புத்தகங்களை எல்லாம் படிச்சு கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சா. இப்படியே நாட்களும் போய் கொண்டிருந்துச்சு. அப்ப ஒரு நாள்
வீட்டுக்கு வெளியே ஒரு சவுண்டு. ஏ லக்ஷ்மி, வெளியே வா. அப்படின்னு யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வெளியே வந்து பார்த்தாங்க. அங்க வந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மாவுடைய அண்ணன் ஊர் தலைவரோட வந்திருந்தாரு. ஒரு சொத்து தகராறுனால 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. அத பத்தி பேசுறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காருன்னு லக்ஷ்மி அம்மாக்கு புரிஞ்சுது. இத பாரு, இது வரைக்கும் உனக்கு நான் நிறையாவே பண்ணிட்டேன். ஆனா சொத்து விஷயத்துல என்னால பங்கெல்லாம் தர முடியாது. அப்பாவோட சொத்து எனக்கு மட்டும்தான். சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஊர் தலைவர் முன்னாடி இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டினாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க வாரு, நம்ம அப்பா கிட்ட 10 ஏக்கரா நிலம் இருந்துச்சு. அது எல்லாமே அவரு சம்பாரிச்சது. நீ எதுவுமே சம்பாதிக்கல. அது உனக்கு மட்டுமே எப்படி தர முடியும்? அத நீ எனக்கும் பங்கு தந்தாகணும் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மீனா, போதும் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நம்ம சட்டத்துல பெண்களுக்கு சம பங்கு இருக்கு. சட்டமே சொல்லுது. இத மீறி நீங்க சொத்து தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சட்டத்துல உங்களுக்கு அதுக்கான தண்டனையும் இருக்கு அப்படின்னு தெளிவா படிச்ச பொண்ணு மாதிரி பேசினா. ஆமாப்பா, அந்த பொண்ணு சொல்றது சரிதான். இப்பதான் புதுசா அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு. நீ அவங்களுக்கு சொத்து கொடுத்துதான்ப்பா ஆகணும் அப்படின்னு ஊர் தலைவரே சொல்லும்போது அதை கேட்ட அவங்க அண்ணனுக்கும் வேற வழியே தெரியாம கோபத்தோட, சரி சரி, தந்து தொலைறேன் அப்படின்னு கிளம்பும்போது அப்ப மீனா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இப்படி 2 பேரும் பேசாம போறீங்க. சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகுங்க. அதுவே நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லோருக்கும் முன்னாடியும் ஓடி வந்து நிக்கிறது உங்க கூட பிறந்த தங்கச்சியா தான் இருக்கும். இப்படி சண்டை போட்டுட்டு போறதுனால உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சுதா? இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தான். அதுலயும் காசு பணனும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு மீனா எடுத்து சொல்லும் போது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருமே தன்னுடைய தப்ப புரிஞ்சுட்டு அப்பவே அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடு மீனா, படிக்காத மக்கு ஒன்னும் தெரியாதவன்னு உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சரியா நடந்துக்கிட்ட. படிச்ச பொண்ணு மாதிரியே பேசின. உன்னாலதான் நானும் என் அண்ணனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டாங்க. அப்ப ரவி, ஆமா மீனா, உனக்கு எப்படி இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும்? படிச்ச பொண்ணு மாதிரியே பேசுனியே. ஏங்க, நீங்களும் அத்தையும் என்ன மக்கு ஒன்னும் தெரியாதவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலயே எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சில புத்தகங்களை எல்லாம் படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் ரவியும், எங்களை மன்னிச்சிடு மீனா, படிக்கிறது கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர அது ஒரு குறை இல்ல அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். படிக்கிறதுக்கு ஒரு வயசு தடையில்ல அப்படிங்கறத நீ நிரூபிச்சு காட்டிட்ட அப்படின்னு 2 பேரும் தப்பா உணர்ந்து மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டாங்க. மனுஷனுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல குணமும் முக்கியம். இது 2மே இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். லக்ஷ்மி அம்மாவுடைய புது மருமக மீனா நல்ல குணமான பொண்ணு. ஆனா அவன் நாத்தனார் சுதானாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஒரு நாள் வீட்ல, அம்மா, இன்னைக்கு உன் மருமக மீனாவுடைய சம்பள நாள். வந்த உடனேயே முதல்ல முழு சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சுதா ஒரு யோசனை கொடுத்தா. அது எப்படி சுதா? அவளோட சம்பளத்தை நான் கேட்டு வாங்க முடியும்? அது சரியா வருமா என்ன அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, அம்மா, கேட்குற விதத்துல கேட்டு பணத்தை வாங்கிவி. இல்லைனா எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுட்டு வந்துருவா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனா வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ மாமியார் லக்ஷ்மி, யா மீனா, கொஞ்சம் நில்லு. ஆமா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? எப்பவுமே 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவ. இன்னைக்கு என்ன ஆச்சு? 7 மணிக்கு வார அப்படின்னு மாமியார் கேட்கவும், அம்மா, வேற என்னவா இருக்கும்? இன்னைக்கு தான் அவளுக்கு சம்பள நாள் ஆச்சு. எல்லா சம்பளத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்திருப்பா. அதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டா போச்சு அப்படின்னு நக்கலா பேசினா சுதா. அதை கேட்ட மீனா,
சுதா, நீ பேசுறது சரியில்லை சுதா. நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்க குடும்பமே பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம். உண்மையை சொன்னா கோபம் வரத்தானே செய்யும். அப்படின்னு சுதா சொல்லவும் மீனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப பாவமா நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ அத்தை, பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வேற பஸ் பிடிச்சு வர்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்தாங்கத்த, இந்த மாசம் சம்பள பணம் முழுசா இருக்கு அப்படின்னு எல்லா சம்பள பணத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா மீனா ரூம்குள்ள போனா. ரூம்குள்ள போன உடனேயே ரவி, மீனா, வெளியில நடந்ததை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மாவுக்கு ஏதோ பண தேவைன்னு நினைக்கிற, அதுதான் உன் சம்பளத்தை பூரா வாங்கிட்டாங்க அப்படின்னு ரவி சொல்லவும், அது இல்லைங்க அத்தை, சம்பள பணத்தை கேட்டதை கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா உங்க அக்கா சுதா பேசினது தான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினா மீனா. ரவிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னா. மறுநாள் காலையில ஹால்ல உட்காந்து சுதா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சுதா, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும், அதனால கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்டதுக்கு சுதா மீனாவை பார்த்து முறைச்சா. ஆமா, இப்ப என்ன சொல்ல வர? இந்த வீட்ல நான் வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றியா? ஐயோ சுதா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், கிச்சன்ல வந்து எனக்கு உதவி பண்ணன்னு தான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்லவும், ஓ, அப்ப நீ சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம்? என்னை குத்தி காட்டுற மாதிரி பேசுற. இந்த வீட்ல நான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஒரு பொய்ய தூக்கி மீனா மேல சுமத்திட்டு அழுகவும் ஆரம்பிச்சா சுதா. அப்போ உள்ள இருந்து மாமியார் லக்ஷ்மி வந்தாங்க. யா சுதா, என்ன ஆச்சு? ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? அம்மா, இந்த வீட்ல நான் சும்மா உட்காந்து வெட்டியா சாப்பிட்டு இருக்கேன்னு தோ ஓ மருமக சொல்றா. நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு தினமும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இதுல ஓ மருமக நான் வெட்டியா இந்த வீட்ல இருக்கிறேன்னு குத்தி காட்டுற மாதிரி பேசுறா அப்படின்னு ஒரு டிராமா போட்டா சுதா. அப்ப ரவி உள்ள இருந்து வெளியே வந்தான். என்ன மீனா, நீ அக்காவுடைய மனச கஷ்டப்படுற மாதிரி எதுக்கு பேசுற? ஏங்க நீங்களுமா? நான் அப்படி எதுவுமே சொல்லலைங்க. அவங்க நான் சொன்னதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. போதுண்டி, நிறுத்து. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேங்கிறனால உனக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு இருப்போமா என்ன? வர வர இந்த வீட்டில் பெரியவங்களுக்குன்னு மரியாதை இல்லாமையே போச்சு அப்படின்னு கோவமா பேசிட்டு சுதாவை கூட்டிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. இந்த பிரச்சனைகளால அன்னைக்கு மீனா ஆஃபீஸ்க்கு லேட்டா போனா. மறுநாள் சாயந்தரம் ரவியும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய்கொண்டு இருந்தாங்க. அப்போ போற வழியில சுதாவுடைய கணவர் பிரபுவை பார்த்தாங்க. ரவி, எப்படி இருக்கீங்க? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டேன், அப்படித்தானே? ஐயோ பிரபு, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க கல்யாணம் திடீர்னு நடந்தது, அதனால தான் என்னால சொல்ல முடியல. ரவி, சுதா போனதுக்கப்புறம் எனக்கு மன அமைதியே போச்சு. அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சு வைப்பீங்க நினைச்சேன், ஆனா அதுவும் நடக்கல. பிரபு, நாங்க என்ன எடுத்து சொன்னாலும் அக்கா கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால தான் கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நாங்க எப்படியாவது அனுப்பிச்சு வைக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு ஆறுதலா பேசினார் ரவி. சரிங்க ரவி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அங்க இருந்து கிளம்பி போனான். ஏங்க, இவர்தான் உங்க அக்கா வீட்டுக்காரரா? ஆமா, இவருக்கும் உங்க அக்காவுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்கவும், அது ஒரு பெரிய கதை மீனா, அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, தீராத பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சலிச்சுட்டு பேசினார் ரவி. ஒரு நாள் வீட்ல இருக்கும் பொழுது மீனாக்கு ஒரு போன் வந்தது. மீனா, நான் தான் உங்க அக்கா வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்புஜா மாமி பேசுறேன். மீனா,
காலையிலிருந்தே உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்ன மாமி சொல்றீங்க? அக்காக்கு உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணலாம். வெளியே இருந்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்தா சுதா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய், அம்மா இத கேட்டியா? உன் மருமக ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்கு போறா. இத சும்மா விடக்கூடாதுமா. அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? அவளை எப்படி தடுக்க முடியும்? அம்மா ஏதாச்சும் டிராமா போட்டு அவளை போக விடாம தடுத்து நிறுத்து. தா வெளியே வரா பாரு. அப்போ மீனா ரூம்ல இருந்து வெளியே வரத பார்த்தாங்க மாமியாரும் சுதாவும். அப்போ லக்ஷ்மி அம்மா, ஐயோ அம்மா முடியலையே, என் காலு போச்சே அப்படின்னு ஒரு டிராமா போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. அத்தை என்னாச்சு அப்படின்னு ஒரு பதட்டமா கேட்டா மீனா. என் மீனா, எல்லாமே உன்னாலதான். அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அந்த பாத்ரூமை கூட சரியா தேய்ச்சி கழுவ முடியாதா அப்படின்னு மீனா மேல பழிய தூக்கி போட்டா சுதா. சுதா, நான் பாத்ரூமை இன்னைக்கு காலையில கூட நல்லா சுத்தமா தான் கழுவி வச்சேன், அப்புறம் எப்படி விழுந்தாங்க? என்ன மீனா, அப்போ நான் என்ன பொய்யா சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. நான் பாத்ரூமை நல்லா தான் கழுவி விட்டேன். சரித்த, நான் தைலம் ஏதாவது தேய்ச்சி விடவா? இங்க பாரு மீனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ பாத்ரூம் போய் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சுதா சொல்லவும், சுதா அர்ஜென்ட்டா எங்க அக்கா வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சுதா. ஓ, எங்க அம்மா உன்னாலதான் காலை உடைச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க, அது உனக்கு பெருசா தெரியல. எங்கேயோ இருக்கிற உங்க அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அப்படித்தானே? ஐயோ சுதா, அப்படியெல்லாம் இல்ல. எங்க அக்கா வீட்டுக்காரரு ஊர்ல இருக்காரு, கூட ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் கழுவி ஆபீஸ்க்கும் கிளம்பி போனா. அன்னைக்கு சாயந்தரம் மீனா அவங்க அக்கா பாக்குறதுக்காக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு அம்புஜோ மாமி தான் அவங்க அக்கா பக்கத்துல இருந்தாங்க. வாமா மீனா, உன்னை நான் எப்ப வர சொன்னா நீ எப்ப வர? அது வந்து மாமி, காலையிலேயே வரணும்னு நினைச்சேன், ஆனா கிளம்புற நேரத்துல எங்க மாமியார் காலை உடைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் டைம் ஆயிடுச்சு, என்னால அப்ப வர முடியல. மீனா, எனக்கு உன் மாமியார் பத்தியும் தெரியும், உன் நாத்தனார் சுதாவை பத்தியும் தெரியும். உன் நாத்தனாரு உன்னை போக விடாம ஏதாவது டிராமா பண்ணிருப்பா. என்ன மாமி சொல்றீங்க? ஏன் நாத்தனார உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி வீட்டு பக்கத்து வீட்டில தான் உன் நாத்தனாருடைய மாமியார் வீடு இருக்கு. என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவளை பத்தி கதை கதையா சொல்றா. கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு மீனா. என்ன மாமி சொல்றீங்க? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உன் நாத்தனார் சுதாவுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்புஜா மாமி சுதாவை பத்தி கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் கேட்ட மீனா ஷாக்காய் நின்னா. மாமி, நான் எப்படியாச்சும் சுதாவை திருத்தி மீண்டும் பிரபு கூட வாழ வைப்பேன் பாருங்க. மீனா, இது தேவையில்லாத சவால். நீதான் ஏமாற போற. அவெல்லாம் திருந்தாத ஜென்மம். போன எபிசோட்ல மீனா தன் நாத்தனார் சுதாவை அவளோட கணவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதா சவால் விட்டா. அது எப்படி நடக்குது, சுதா அப்படி என்னதான் பண்ணனா அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நாள் வீட்ல சுதா, அம்மா, போன மாசம் மாதிரியே இந்த மாசமும் அந்த மீனா கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கி வச்சுக்கோ. இந்த மாசம் சம்பளம் மட்டும் இல்லம்மா, தீபாவளி போனஸும் சேர்ந்து வரும், புரியுதா அப்படின்னு சுதா அவங்க அம்மா கிட்ட சொல்லவும், அப்படியாடி, சரி சரி, போனஸ் பணத்துல இந்த முறை எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கணும்டி, இருக்கிறதெல்லாம் பழசா போச்சு, பணம் கைக்கு வந்ததும் நம்ம நாளைக்கே கடைக்கு போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனா உள்ள வந்தா. என்ன மீனா, நீ பாட்டுக்கு நேரா வந்ததும் உள்ள போற? ஏன், நாங்க நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா என்ன?
அப்படின்னு சுதா வழக்கம் போல வம்பிழுக்க ஆரம்பிச்சா. எல்லாம் தெரியுது சுதா, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் தானே, வழக்கமா சம்பளத்தை என்கிட்ட தானே கொடுப்ப, அதத்தான் கேட்டேன். அதுவாத்த, இந்தாங்க அப்படின்னு சொல்லி பேக்ல இருந்து சம்பளத்தை எடுக்கவும் 2 பேத்துக்கும் சந்தோஷம் தாங்கல. இந்தாங்கத்த, என் செலவுக்கும் உங்க பையனோட செலவுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா மீனா. என்ன மீனா, வெறும் 5000 ரூபாய் கொடுக்கற? இது எப்படி வீட்டு செலவுக்கு பத்தோம்? அத்தை, மத்த செலவுக்கெல்லாம் உங்க பையன் தருவாரு, ஆனா மத்தவங்களுக்காக எங்களால வீண் செலவெல்லாம் செய்ய முடியாது. என்ன மீனா, யார ஜாட காட்டி பேசுற? இது நான் பிறந்த வீடு, எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கோபமா பேசினா சுதா. சுதா, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தேனா உனக்கு மரியாதை தானா வரும் அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சத்தத்தை கேட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்தான். அக்கா, எப்போதுமே இந்த வீட்ல பிரச்சனை வர்றது ஆனால மட்டும்தான். நீ உன் புருஷன் வீட்ல இருந்தேனா உன்னை யாரு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரவி கேட்கவும், பாத்தியாமா இந்த ரவிய, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்றான் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு சுதா உள்ள போனான். மறுநாள் காலையில வழக்கம் போல ஹால்ல உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருந்தா சுதா. அப்ப மீனா, சுதா இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமானம் எல்லாத்தையும் வாங்கிடு, அதுக்கப்புறம் வர வழியிலேயே காய்கறியும் வாங்கிட்டு வந்துரு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா. இந்த வீட்ல இவ வேலைக்கு போறனாலதான் என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுதாவும் வேற வழியே இல்லாம கடைக்கு கிளம்பி போனா. கடைக்கு போற வழியில சுதாவோடைய ஃப்ரெண்ட் லதாவை பார்த்தா. என்னடி சுதா, அதிசயமா இருக்கு, பேக தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்திருக்க, நீதான் எந்த வேலையுமே செய்ய மாட்டியே. ஆமாண்டி லதா, என்னதான் பண்ணுறது, என் தம்பி பொண்டாட்டி இருக்கிறாளே, அவ வேலைக்கு போறனால அவளுக்கு நான் சேவை செய்யணுமா, அவனாலதான் இப்படி பைய தூக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சுதா எரிச்சலோட சொல்லி கொண்டு இருந்தா. ஏண்டி சுதா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உன் மாமியார் வீட்டுல இருக்கும் பொழுது நீ ராணி மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப பாரு உன் நிலைமைய. பேசாம உன் மாமியார் வீட்டுக்கே நீ கிளம்பி போயிடு, இப்படி வாழ்றதுக்கு உன் மாமியாரையும் உன் வீட்டுக்காரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு லதா சொல்லவும், அதை கேட்டபடியே ஒரே யோசனையா சுதா வீட்டுக்கும் வந்தா. அப்போ அம்மா லக்ஷ்மி, என்ன சுதா, ஏன் கண்ணை கசக்கிட்டு வேற, என்ன ஆச்சு? அம்மா, என் மாமியார் கூட என்னை இப்படி வேலை வாங்கினதில்ல, என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இங்க எப்படி வேலை வாங்கி என்னை அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சுதா அழுதுகிட்டே உள்ள போனா. அன்னைக்கு நைட்டு முழுக்கும் தூங்காம பிரபுவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா. என்ன சுதா பேசுற, கல்யாணம் ஆகியே 3 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னா எப்படி? அம்மாவை தனியா விட்டுட்டு வரதெல்லாம் சரியா படல சுதா. உங்க அம்மா தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது, தனி கொடுத்தனம் தான் என் முடிவு. சுதா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிரபுவும் சுதாவும் தனி கொடுத்தனமும் போனாங்க. சுதா, நீ ஆசைப்பட்ட மாதிரி தனி கொடுத்தனமும் வந்துட்டோம், ஆனா அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? ஏங்க, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உங்க அம்மாவுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா நமக்குன்னு என்ன இருக்கு? பேசாம உங்க அம்மாவை அவங்க சொந்த கிராமத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், சாரி சுதா, இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது, எனக்கு அம்மா தான் முக்கியம். ஏங்க, அப்படின்னா இனி நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்னைக்கு சுதா அசிங்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தா. அப்போ லக்ஷ்மி அம்மா ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. ஏ சுதா அப்படின்னு சொல்லி சுதாவும் வெளியே வந்தா. ஏ சுதா, நான் மோசம் போயிட்டேன்டி, எல்லாமே கை மீறி போச்சு, இனி நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அழுதுட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகிற?
என்னதான் நடந்தது? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. இல்லடி சுதா, ரவியும் மீனாவும் தனி குடத்தனம் போறத பத்தி ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத நான் கேட்டேன். என்னம்மா சொல்ற? தனி கொடுத்தனம் போறாங்களா? எதுக்கு? அவனுக்கு நீயும் நானும் பாரமாயிட்டமா, வேற என்ன அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. இது ரொம்ப அநியாயமா இருக்குமா? பெத்த அம்மாவை தனியா விட்டுட்டு இவன் தனியா போய் சந்தோஷமா இருப்பானா? இத நான் சும்மா விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனாவும் ரவியும் உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. ஆமா சுதா, நீ உன் புருஷனோட தனி கொடுத்தனம் போன, அது நியாயம். நான் மீனாவோட தனி கொடுத்தனம் போனது அநியாயமா? டே ரவி, இதெல்லாம் சரியில்லை. பெத்த அம்மாவை ஒதுக்கிட்டு நீ போக போறியா என்ன? அக்கா, இதுல நீ தலையிடாத. நீயும் உன் மாமியாருக்கு இதே வேலையத்தான் பண்ணின. அப்ப நீ இந்த நியாயத்தை பத்தி நினைச்சியா? ஐயோ ரவி, நான் செய்தது தப்பு தான், அதை நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக நீயும் அதை தப்ப பண்ணாதடா. அக்கா, அது உன் கையில தான் இருக்கு. நீ இங்கிருந்து போனா இந்த வீட்ல பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். போதும், நிறுத்துடா. எனக்கு ஒன்றும் உன் தயவு தேவையில்லை. என்னை தங்கமா தாங்கின புருஷனை விட்டுட்டு வந்தது தப்பு தான். இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அப்ப பிரபு உள்ள வந்தான். பிரபுவை பார்த்த உடனேயே சுதா அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவு பெரிய பாவி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். சுதா, இந்த வீட்ல உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா பிரபுவோட கிளம்பி புகுந்த வீட்டுக்கு போனான். மறுநாள் காலையில மீனாவும் ரவியும் வழக்கம் போல வெளியே போனாங்க. அப்ப பிரபுவை சந்திச்சாங்க. ரவி, நீங்களும் மீனாவும் எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். என்ன சொல்றீங்க பிரபு? நாங்க என்ன பண்ணிட்டோம்? அது எங்க கடமை. எங்க ரவி, நீங்க, மீனா, அப்புறம் என் மாமியார், சுதாவுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து தானே சுதாவுடைய மனசு மாத்த இவ்வளவு பெரிய டிராமா பண்ணீங்க. அம்புஜா மாமி சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும். ஆமாங்க, இப்படியெல்லாம் சில விஷயம் பண்ணனால தான் சுதா யோசிக்க ஆரம்பிச்சா. அவ மனசும் மாற ஆரம்பிச்சது. எப்படியோங்க, எல்லாமே சரியா நடந்துச்சு. இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக, சுதாவுடைய சம்மதத்தோட அப்படின்னு சந்தோஷமா சொன்னா பிரபு. ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து வாழணும். பிடிவாதமா இருந்தா நிம்மதியே இருக்காது.